அப்பனா பரிசுத்த ஆவியான உங்களை ஒரு இடத்த ஒரு காரியத்துக்குள்ள உங்களை கொண்டு போறாரு. It's going to be your personal experience. ஓகே, இது ரொம்ப வேறையாக இருக்கும். அந்த மாதிரி வேறைனா விதவிதமான அனுபவமாக இருக்கும். இவங்களுக்கு ஒன்று நடக்கும், அவங்களுக்கு ஒன்று நடக்கும், அவங்களுக்கு நிறையா மாற்றங்கள் வரும். அந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கும். சரியா? ஓகே, அதில் மாற்றம் என்னென்றால் ஃபர்ஸ்ட் ஓகே சிம்டம். ஓகே, இதுதான் சிம்டம். தண்டர். ஓகே, first symptom of this spiritual awakening is heightened intuition. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வழக்கமாக நீங்கள் செய்கிறத காட்டிலும் அது கூடுதலாக நடக்க போகுது. நான் எப்போதும் நாளைக்கு ஒரு பாட்டு பாடி ஆராதிப்பேன், அல்லேலூயா அப்படின்னு. இது இப்போ அதுக்கப்புறம் என்ன தெரியுமாவும், ஒரு பாட்டு பாடினோன்னே ரெண்டாவது பாட்டுக்கு ஒரு ஏவுதல் வரும், மூணாவது பாட்டுக்கு ஒரு ஏவுதல் வரும். அப்புறம் உங்கள் ஜெபம் எப்போதான் 5 நிமிஷம் தான் ப்ரே பண்ணுவேன். ஆனால் அன்றைக்கி இதுக்கப்புறம் பார்த்தா 5 நிமிஷம் முடியல. ஏமேன்னா இல்லை ஆமேன்லாம் கிடையாது. இன்னும் கடந்து போ. என்னால் ப்ரே முடிக்க முடியல. எப்போல்லாம் ஆமேன்னு சொல்லுமோ அந்நிய பாஷை பரா அது பாட்டுக்கு தானாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஓஹா, புரியுதா? இந்த மாதிரிலாம் நடக்க போகுது. ஐயோ, வேலைக்கு நேரமாகுது, அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே பரவாயில்ல, எந்திரிச்சு நடந்துக்கிட்டே போ, அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போ. புரியுதானே சொல்கிறேன்னு? திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் தட் வே. ஆமென். அப்பனா பரிசுத்த ஆவியான உங்களை ஒரு இடத்த ஒரு காரியத்துக்குள்ள உங்களை கொண்டு போகிறாரு. அந்த ப்ரேயர் முடிக்க முடியல. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க, டைம் ஆச்சு, நான் இப்போ ஓடணும், பஸ்ஸு பிடிக்கணும், இல்லை காடியை பிடிக்கணும், இல்லை உங்கள் காடியை போய் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு. அங்கே கூட அந்த காரியம்னா உங்கள் காடிக்குள்ளேயே நடந்துக்கிட்டே வரும். நீங்கள் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பீங்க, அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே அது பாட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு உள்ளுக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஷிவர் பண்ணுற மாதிரிலாம் ஆயிரும்.